கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த 2026 ஜனவரி 16ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலகட்டம் 39 நாட்களுமே செவ்வாய் மகரத்தில் உச்சம் அடைந்து சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தில் தன்னோட சொந்த ராசியில் பயணம் செய்கிறாரு. இந்த ஒரு கிரக அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. இந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சியில் கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன வரண பலன்கள் உண்டாக போகுது அப்படிங்கிறதையும், இந்த தைப்பூச திருநாளில் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற போகிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் முழுமையான விளக்கத்தோடையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பதிவு பாருங்கள், நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நன்மைகள் பெற நீங்கள் என்ன செய்யணும், நல்ல உயர்வு பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையுமே சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் பாருங்கள், இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் நம்ம முருகப்பெருமானை எந்த அளவுக்கு வழிபடுறோமோ அந்த அளவுக்கு நன்மையை பெறக்கூடிய ஒரு நாள். தைப்பூசம் பக்தி, தவம், நேர்த்திக்கடனை செலுத்துவதன் மூலம் துன்பங்கள் எல்லாமே நீங்கி முருகனோட நல்லருளை பெறக்கூடிய ஒரு புனிதமான நாள். அன்றைய தினம் முருகன் வழிபாடு நன்மையை ஏற்படுத்தும். மனம் வர நம்பிக்கையோடு முருகனை தைப்பூசத்தில் வழிபட்டால் அந்த நபர் அதோட வாழ்க்கையில் நன்மைகளை பெறுவாங்க. உங்களுக்கு தீராத பிரச்சனை இருந்தாலுமே அந்த மனம் வர தைப்பூசத்தில் முருகப்பெருமான் கிட்ட வழிபாடு செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. அந்த பிரச்சனை விரைவில் தீருவதை நீங்கள் உணர்வீங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் பிடிச்ச கடவுள் அப்படின்னா பழனி ஆண்டவருக்கு ஆரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது மனமாற நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்க. முருகனின் பரிபூரண அருளாலும் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும். இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது பாருங்கள், தமிழ் மாதத்தில் தை மாதத்தில் வருது. அதுவும் பௌர்ணமி மற்றும் பூசம் நட்சத்திரம் இது ரெண்டுமே இணைந்து வரக்கூடிய நாளில் கொண்டாடப்படக்கூடிய முருகப்பெருமானின் முக்கிய விழாவாக இந்த தைப்பூசம் பார்க்கப்படுது. அதுவும் சூரபத்மன் அளித்த நாள் இந்த 6 முகங்களும் ஒன்றாக இணைந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகப்பெருமான் சூரபத்மனை அழிப்பதற்காக பார்வதி தாயார்கிட்ட சக்தி வாய்ந்த வேலை பெற்ற ஒரு தினம் இந்த தைப்பூசம். அதனால தான் தைப்பூசத்தில் முருகப்பெருமானை வழிபடுறவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமை விலகி நன்மை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 6 முகங்களாக இருந்த முருகன் ஒரே முகமாக ஐக்கியமான நாளும் இந்த தைப்பூசம் தான். இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதுனால அந்த நபர்கள் பாருங்கள், நல்ல ஒரு ஞானம், நல்ல ஒரு நீண்ட ஆயுளை பெறக்கூடிய அமைப்பை உண்டாக்க முடியும். பழனியில் பாருங்களேன், பக்தர்கள் நிறைய பேர் முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக இந்த தைப்பூசத்துக்கு போவாங்க. காவடி எடுக்கிறது, பால்குடம் எடுத்து இந்த மாதிரி நேர்த்திக்கடனும் செலுத்துவாங்க. அதுவும் தைப்பூச திருநாளில் பாருங்கள், வடலூர் சத்தியஞான சபையில் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் ஜோதி தரிசனத்தை காட்டக்கூடிய நாள். இந்த நாளில் ஞான சிறப்பு குடிக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாகவும் பார்க்கப்படுது. இந்த நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு முருகன் வழிபாடை முறையாக செய்யணுங்க. உங்களோட வீட்டில் கூட முருகன் வழிபாடை செய்யலாம். கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய விடலாம். இல்லைன்னா மொபைல்லையோ டிவிலையோ கூட போட்டு கேட்கலாம். மாலையில் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்யணும். இது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இந்த சிறப்பு வாய்ந்த தினத்தை தவற விடாதீங்க. தைப்பூசம் பக்தி, தவம் மற்றும் நேர்த்தி கடனை செலுத்துவதால் துன்பங்கள் அந்த நபரோட வாழ்க்கையிலிருந்து நீங்கி முருகனின் நல்லருளை பெறக்கூடிய ஒரு புனித தினமாக பார்க்கப்படுது. முருகனை வழிபடுங்க, நன்மைகளை பெறலாம். அதே போல் இந்த பில்லி சூனியம் ஏவலேருந்து விடுபடணும், ஜாதக கணிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே இதுக்கான தீர்வை நீங்கள் எளிய முறையில் பெறலாம். நிறைய பேர் ஃபோன் மூலியமாகவே அவங்க ஜாதகத்தை கணிச்சிருக்காங்க, சிறப்பான உயர்வை பெற்றதாக சொன்னாங்க. அதனால தான் அவங்களுக்கு பயன்படட்டும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம். இந்த பில்லி சூனிய ஏவலேருந்துமே விடுபட முடியும். இந்த கண் திருஷ்டி கோளாறு, தொழிலில் ஒரு முன்னேற்றமே இல்லை, குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, இந்த மாதிரியான நபர்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாச்சும் ஃபோன் பண்ணி பாருங்களேன், நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க. இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கும் அமைப்பு, கிரக நிலை என்ன மாதிரியான மாற்றத்தை தருது அப்படிங்கிறத வாங்க இப்போ விரிவாக பார்க்கலாம். இப்போது ஜனவரி மாதம் பிறந்துச்சு 2026. அதில் 16ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும் பாருங்களேன், இந்த 39 நாட்களும் செவ்வாய் பகவான் வந்து மகரத்தில் உச்சமடைந்து சூரியன் சந்திரன் நட்சத்திரத்துலேயும் தன்னோட சொந்த நட்சத்திரத்துலேயும் பயணம் செய்கிறாரு. இதனால் செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன் அப்படின்னு பார்த்தா, செவ்வாய் அப்படிங்கிறது சகோதரனை குறிக்கக்கூடிய கிரகம் தாங்க. இடம், நிலம், வீடு, வண்டி வாகனத்துக்கு சம்மந்தப்பட்ட கிரகமும் இந்த செவ்வாய் தான். விளையாட்டுத்துறை, மருத்துவ, சீருடை பணியாளர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு இந்த ஒரு முக்கியமான கிரகம் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கும்பராசியில் இருக்கிறவங்க இந்த துறைகளில் இருந்தால் ரொம்பவுமே சிறந்து விளங்க போகிறீங்க. செவ்வாய் கிரகம் இப்போ மகர ராசியில் உச்சமடைந்து 30 நாள் உங்களுக்கு பலனை தருவார். அதே வகையில் செவ்வாய் பயிற்சி கும்பராசிக்காரங்களுக்கு என்ன பலன், இன்னும் சிறப்பான உயர்வு இருக்கா அப்படின்னு பார்த்தா,
செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் அதிபதி இந்த கும்பராசிக்கு. தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவருமே செவ்வாய் தான். தொழில் ஸ்தானாதிபதியுமே செவ்வாய் தான். இப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு கிரகமாக இந்த செவ்வாய் இருக்குது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மகர மனையில் உச்ச பலத்தோடு இப்போ இவர் இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல இருந்து 4ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வலிமையும் பெறுவீங்க, நன்மைகளை உண்டாக்குவீங்க. திட்டமிட்டு செயல்பட்டால் திட்டமிட்ட முயற்சிகள் எல்லாமே நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். பெரும்பாலும் இந்த அமைப்பு வெற்றி பெறும் யோகத்தை கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு உண்டாக்கி தருது. கடந்த காலத்தில் நீங்கள் நிறைய வேலையை அப்புறம் செஞ்சுக்கலாம், செய்ய முடியல அப்படின்னு விட்டுருப்பீங்க. அந்த பணியை கூட இப்போ சிறப்பாக செஞ்சு முடித்து காட்டுவீங்க. தைரியத்தோடும் வீரியத்தோடும் செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த மாதம் இந்த கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உற்சாகமாக தைரியமாக துணிச்சலோடு செயல்படுங்க. தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். நிறைய பேருக்கு தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. புதுசாக நிறைய ஒப்பந்தம் உங்களை தேடி வரும். ஆவணத்தில் கையெழுத்திட்டு நன்மைகளை பெறுவீங்க. அப்படி கையெழுத்து போடும்போது எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடணுங்க. அதே போல் நீங்கள் 3ஆம் நபருக்காக எந்த ஒரு இடத்துலையுமே உத்தரவாதம் கொடுக்காதீங்க. ஏதாவது வாக்கு கொடுக்கறதா இருந்தால் கூட யோசித்து கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு வாக்கு கொடுத்தா நிறைவேற்றக்கூடிய அமைப்பு கொஞ்சம் கஷ்டத்தை தரும். அதனால தான் உத்தரவாதம் கொடுக்கறது, இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். தூரமாக பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பு கூட வரும். ஏன்னா பயணத்தால் நல்ல ஒரு ஆதாயம், நல்ல ஒரு அனுகூலம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்குது. பெரும்பாலும் பாருங்களேன், தொழில் வியாபாரம்லாம் நல்லா இருக்குது, சிறப்பான உயர்வு தான். ஆனால் கோபத்தை குறைக்கணும், பேச்சில் நிதானமாக இருக்கணும், கவனம், முன்னெச்சரிக்கை. இது எல்லா விஷயத்துலேருந்துமா உங்களை யாருமே அடிச்சுக்க முடியாது. விற்பனை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவுமே அதி அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. இந்த கன்சல்டிங், கமிஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவுமே நல்ல அமைப்பு. ரியல் எஸ்டேட், இந்த வீடு மனை மாற்றுறது, இவங்களுக்கெல்லாம் இந்த துறையை சேர்ந்தவங்களுக்குலாம் இப்போ நல்லா இருக்குது, நல்ல வருமானம் இருக்கும். ரொம்ப நாளாக விற்பனையாகாத நிலம் கூட இப்போ நல்ல விலைக்கு விற்பனையாகும். இதனால் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வை நீங்கள் பெறுவீங்க. விற்பனை, ஒப்பந்தம், பயணங்கள், இதெல்லாமே நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்களேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கடந்த காலத்தில் அவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி வந்திருப்பீங்க. நிறைய கடன் பிரச்சனை, பண விஷயத்தில் ஏமாற்றம், இதெல்லாம் சந்தித்தவங்க தான் கும்பராசிக்காரங்க. இப்போ அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய அமைப்பு தாங்க. பண விஷயத்தில் இருந்த பிரச்சனை தீருது, வராது அப்படின்னு நினச்ச பணம் கூட இப்போ கை வந்து சேரும். கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ உருவாகி இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்க ரொம்பவுமே நீங்கள் பாருங்கள், இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் இருக்கிற கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த வரக்கூடிய மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கணும். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், வியாபாரத்தில் கூட மாற்றம், இல்லைன்னா வேலையில் மாற்றம், இதில் ஏதாவது மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அது நல்ல அமைப்பு தான் ஏற்படுத்தும். அதனால் கலங்காதீங்க. கூட இருக்கிறவங்கள தேவையில்லாமல் சந்தேகப்படாதீங்க. சந்தேகப்படுறதை தவிர்த்தா நன்மையை நீங்கள் உருவாக்க முடியும். ஒப்பந்தம், வியாபாரம், கையெழுத்து, ஏதாவது இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கையெழுத்து போட்டுறீங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால முதலீடு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். முதலீடுகள் நல்ல ஒரு மூலதனத்தை ஏற்படுத்தும். முதலீடுகள் செய்கிறது, புதுசாக கிளைகள் ஆரம்பிக்கிறது, எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு செயல்படுறது, இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு இப்போ அதிகரிக்கும். 10க்குரியவர் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. வெளிநாடு சென்று முதலீடு செய்யக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு வரும். வெளியூர், வெளி மாவட்டம், இந்த மாதிரி முதலீடு செய்யக்கூடிய ஆர்வம் தூண்டக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. ஏற்றுமதி, இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு தொடர்பு நல்ல ஒரு அனுகூலம், ஆதாயத்தை ஏற்படுத்தும். இங்கே இருந்துக்கிட்டே வெளிநாடு வேலை செய்யக்கூடிய யோகம் கூட ஒரு சிலருக்குலாம் வருங்களேன். வரக்கூடிய 28ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் உத்திராடம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாரு. அதனால் நீங்கள் கோபத்தை மட்டும் தவிர்க்க பாருங்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகளை தவிர்க்கிறது நல்லது. உங்களை கோபப்படுத்துறது போன்ற விஷயங்கள் நடந்தாலும் நிதானத்தை கடைபிடிங்க, நன்மையை பெறலாம். மற்றவங்களோட விஷயத்தில் தலையிடாமல் இருங்க, அது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா மற்றவங்க பிரச்சனையில் நீங்கள் தலையிட்டால் அது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்த நிறையவே வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. அரசு சார்ந்த விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். வேலையில் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு, வேலை போலும் இருக்கும். செவ்வாய் திருவோணம் நட்சத்திரத்துக்கு வரும் பொழுது, அதாவது 29ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் பயணம் செய்கிறாரு. கடன் விஷயத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும்.
மனசில் தேவையில்லாத குழப்பம் இந்த காலகட்டம் வரும். சகோதரர்கள் விஷயத்தில் மனசஞ்சலம் வரலாம். எதிர்ப்பு, பகை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயத்தில் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். என்ன கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் கும்பராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதுல பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.